Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா TNPSC Combined Technical Services Examination Non-Interview Post 2025ல ரிசல்ட்ஸ் 2025 நடந்த எக்ஸாம்க்கு ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அந்த பப்ளிஷ்ல ரேங்கிங் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ரேங்க் வச்சுட்டு ஸோ யார் யாருக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், ஓவரால் அனாலிசிஸ், அதாவது என்னென்ன எலிஜிபிலிட்டி, வாட் ஆர் த வேகன்சிஸ் அவைலபிள், வாட் ஆர் த போஸ்ட்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே 1, 2 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் 1 and 2 இருந்தால் மட்டும்தான் அந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் அந்த போஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அதிகமாக வேகன்சி இருக்கிற தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் இருக்கிற அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பற்றி மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ இதில் நமக்கு தெரியும் we have 391 வேகன்சிஸ்ங்க. ஓகேங்களா? ஸோ 391 வேகன்சிஸ் அப்படிங்கிறப்ப ஸோ 1:3 ரேஷியோவில் கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 1173 ரேங்க் இருக்க வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங்க்கு கால்ஃபர் வரைக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரி மட்டும் விட்டுட்டேன், ஏன்னா அது என்னன்னு எனக்கு தெரியல கரெக்டாக, அதனால் அதை மட்டும் விட்டுட்டேன். ஸோ மற்றதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக ஒரு 4 to 5 கேட்டகரிஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது ஜென்ரல், பிசி இருக்குது, பிசிஎம் இருக்குது, எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி. ஸோ இத்தனை கேட்டகரிஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரிஸில் இருக்க வேகன்சிஸ் பொறுத்து ஸோ எந்த மாதிரி ரேங்கிங் நீங்கள் வாங்கியிருந்தா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1173 ரேங்க் வரைக்கும் கண்டிப்பாக கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் அதில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வருஷத்தில் அவங்க கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்கேன், அதாவது கால்ஃபர் பண்ண வச்சு. ஏன்னா போன தடவை 1:3 ரேஷியோவில் கூப்பிட்டாங்க. சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலில் மட்டும் 1:2 or 1:3 கூப்பிட்டுட்டு மற்ற கம்யூனில் 1:1.5 கூட கூப்பிடுவாங்க. ஸோ இந்த தடவை எப்படி இருக்கும்னு தெரியல. இது கண்டிப்பாக ஒரு ப்ரொடிக்ஷன் தாங்க, இது கண்டிப்பாக நடக்கும்னு நான் சொல்ல முடியாது, இல்லை கண்டிப்பாக இதுதான் அப்படிங்கிறது இல்லை. ஓகேங்களா? அது பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன், இல்லை பேஸ்ட் ஆன் த திங்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜென்ரல் கேட்டகரிங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 84-36 இருக்கு, அதாவது உமன்ல 36, இதில் வந்து 84ங்க. ஸோ இன்னொன்று என்னன்னா எப்பவுமே ஃபில் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கம்ப்ளீட் ஆகிட்டு தான் அடுத்தடுத்து அவங்கவுங்க கம்யூனிட்டிகளுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் கேட்டகரியிலுமே நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் 84 ரேங்கிங்கில் இருந்தாலும், ஒரு உமன் கேட்டகரியாக இருந்தாலும் ஜென்ரல் தான் ஃபில் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ரேங்கிங்கில் இருக்கவங்க உமன் ஃபில் ஆகும். சில டைம் எப்பயாவது ஒன்று தான் உமன் ஃபில் பண்ணிட்டு ஸோ சப்போஸ் உமனில் எடுத்துக்கிறாங்கன்னா உமனில் எடுத்ததுக்கப்புறம் அது ஃபில் ஆகும். ஸோ அது வந்து மாறுங்க, இப்படி வேணா இருக்கலாம். ஸோ இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு ஓவரால் ரேங்க் அப்படிங்கிறது 84க்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு மேலா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதே உமன் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா 150 வரைக்குமே உங்களுக்கு ஜென்ரல்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இந்த 84ல மேபி சம் ஃபீமேல்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ஒரு 36 இருக்குங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப நமக்கு ஒரு 150 வரைக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஓவரால் ரேங்க் வச்சு நான் சொல்றேன். இப்போ நீங்கள் ஓவரால் ரேங்க் மேலாக இருந்தால் 84 வரைக்கும் சான்சஸ் இருக்குது, உமனாக இருந்தால் ஒரு 150 வரைக்குமே உங்களுக்கு ஜென்ரலே கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு ஜென்ரலில் கிடைக்கல அப்படிங்கிறப்ப கம்யூனலுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ கம்யூனலில் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 103, பிசிஎம்க்கு 13, எம்பிசிக்கு 78, எஸ்சிஐக்கு 11, எஸ்சிக்கு 59, எஸ்டிக்கு 4. அப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க நம்பர்ஸ் தான் உங்கள் கம்யூனல் ரேங்காக இருந்துச்சு, அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் எனக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அது டிபெண்ட்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் இப்போ இதில் இருக்க ரேங்கிங்கில் பாதி பேர் ஜென்ரல் கேட்டகரியில் எடுத்துருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா இதில் நமக்கு உங்களுக்கு இன்னும் சான்சஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று. செகண்ட் திங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல்லே நமக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இருக்குது, ஹெச்ஹெச் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அது வந்து என்ன, பிஎஸ்டிஎம் இல்லைன்னா அவங்க வந்து அதை ஜென்ரலாகவே ஃபில் பண்ணிடுவாங்க, ஜென்ரலாக எல்லாத்துலேயுமே, எல்லா கேட்டகரியிலும். ஸோ இருந்தால் அவங்களுக்கு போகும், இல்லைன்னா வந்து நமக்கு நம்ம கேட்டகரியிலே ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் அதை டோட்டலாக போட்டிருக்கேன். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங்க்குள்ள உங்கள் கம்யூனல் ரேங்க் இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? பட் எனக்கு இதோட அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ 4க்கு எனக்கு ஒரு 20-30ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு வராது. ஓகேங்களா? அது ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரால் ரேங்க் 84னா கம்பல்சரி உங்களுக்கு கிடைக்கும். உமனாக இருந்தால் 150 வரைக்கும் சான்ஸ் இருக்குது, அதாவது உங்கள் ஓவரால் ரேங்க் வச்சு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து கம்யூனல் ரேங்க். ஸோ இந்த கம்யூனிட்டி இந்த ரேங்க்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் அவங்க ஜென்ரலில் எடுத்துட்டாங்க அப்படின்னா மேபி இதுலேருந்து ஒரு 10 to 20 வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு சம் ப்ரெடிக்ஷன்ஸுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன ப்ராசஸ் நடக்குங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு கேளுங்க. தேங்க்யூ.